உலகன் தொலைக்காட்சிக்காக ஆசான் செந்தமிழ்ச்செழியன் கபிலர் அகவல்னு ஒரு நூல். பெரியார் மண் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். பெரியார் மண்ணுங்கிறத விட பெரியார் பிறந்த மண் அல்லது வாழ்ந்த மண் என்று சொன்னால் பொருத்தமாக இருக்கும். ஏன்னா பெரியாருக்கு முன்னே புத்தர் நமக்கு தெரிந்த வரையில், அதற்கு முன்பு சித்தர்கள், அதற்கு பின்பும் சித்தர்கள் என்றெல்லாம் தோன்றித்தான் பல பகுத்தறிவு சிந்தனைகளை இந்த மண்ணில் விதைத்திருக்கிறார்கள். நமக்கு தெரிந்து புத்தன் தான் மிகச்சிறந்த ஒரு பகுத்தறிவு பாதையை இந்த மண்ணுக்கு பாரதி சொன்னது மாதிரி புத்தர் பிரான் அருள் பொங்கிய நாடு என்று சொன்னார். அதை நாம் மனத்தில் கொண்டு இந்த பார்ப்பனர் அல்லாதார் என்ற பிரிவே தேவையற்ற ஒரு சர்ச்சை. ஆரியர் திராவிடர் என்பது கூட ஆரியம் என்று ஒன்று சொல்லி அதை உயர்ந்ததாக சொல்வதனால் அப்படி கருதப்படுகிறதே தவிர, ஆரியம் திராவிடம் என்பது ஆரியம் நீங்கிவிட்டால் திராவிடமும் நீங்கிவிடும். அது இருக்கிற வரைக்கும் இதுவும் பேசித்தான் ஆகணும், பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆகவே இதை ஒரு அடிப்படையாக வைத்து பார்ப்பனர்களில் கூட எவ்வளவு பெரிய முற்போக்கானவர்கள் இந்த சமூகத்திலே இருந்திருக்கிறார்கள் என்பதில் நமக்கு தெரிந்து மிக புகழ்பெற்ற அரசியல்வாதியான பாரத பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள். எனவே காஷ்மீர் பண்டிட் அவர். எனவே பக்கா பார்ப்பனர் அவர், அதில் சந்தேகமில்லை. அதாவது பிராமணர் என்று சொல்லுவது வேறு, அது ஒரு ஒழுக்கம் சார்ந்தது. அதனால் அந்த பெயர். இப்படி பார்ப்பனர்களில் பலர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அரசியல்வாதியாகவும் தியாகியாகவும் நாட்டு பிரதமராகவும் இருந்து பல முற்போக்கு சிந்தனைகளுக்கு இடம் கொடுத்தவர். வரலாற்றில் பார்க்கிற போது நிறைய பேர் இருக்காங்க. அதில் ராகுல் சாங்கிருத்தியாயன் என்கின்றவர் ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமானவர். அவரும் உத்தரப்பிரதேசத்தின் ஒரு பகுதியைச் சேர்ந்த பார்ப்பனர். ஆனால் அவர் மிகப்பெரிய சீர்திருத்தவாதி. பெரிய அறிவுபூர்வமாக இந்த பொது உடைமை கட்சியிலே கூட பலர் இருந்திருக்கிறார்கள், இன்னும் இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் ஜாதியை பார்த்து இல்லை. அதான் இது நம்முடைய திருவள்ளுவர் சொன்னது, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் என்று. அவரை விட சிறந்த புரட்சிகரமான பொது நூலை உலகுக்கு தந்தவர்கள் ஒருவருமே கிடையாது. எனவே இப்படிப்பட்ட அவர் வேணால் வேறு, அவர் ஆதி பகவான் அப்படிலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் விட்டுருவோம். இப்போ நான் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். கபிலர் அகவல் என்ற ஒரு நூல் இருந்தது. அதுக்கு நான் உரையும் எழுதி விரிவுரை எழுதியிருக்கிறேன். அந்த கபிலர் அகவலை பற்றி நாம் படிப்போம். அவரும் நான் பார்ப்பனண்டான்னு சொல்லிகிட்டே அவர் ஒரு ஜாதியத்துக்கு எதிரான அறைகோலை விட்டிருக்கிறார். அதனால் அந்த நூலை பற்றி பார்ப்போம். இல்லாட்டினா வேறு விரிந்து கொண்டே போவோம். இதையே எப்படி சுருக்கி உங்களுக்கு சொல்லுவது என்பதை நான் யோசித்து கொண்டு இருக்கிறேன். கபிலர் அகவல்னு பேர். கிட்டத்தட்ட ஒரு 100 வரிகளை கொண்டது. வரிகளை தான், கன்னிகள்னு பார்த்தா இன்னும் குறையும். ஆனால் அப்படிப்பட்ட நூலில் அவர் ஒரு பெரும் புரட்சியை செய்திருக்கிறார். அவர் ஒரு பார்ப்பனர். அப்படி இருக்கிற போது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற வள்ளுவன் சொன்னு தான் ஏற்றுக்கணுமே தவிர, கடைப்பட்டதாக ஒதுக்கப்பட்டவர்களிலேயே எத்தனையோ மூடர்கள் இருப்பார்கள். மேல்நிலை நம்மை பொறுத்தளவுக்கு பகுத்தறிவுகள் சீர்திருத்தம் செய்தவர் யாராக இருந்தாலும் வள்ளுவன் வழியில் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்பதை ஏற்றுக்கொண்டு இந்த கபிலர் அகவலை எந்த கண்ணோட்டமும், எந்த அரசியலும், எந்த லாபமும், எந்த லாவண்யம் இல்லாமல் நான் அதை மிகச் சுருக்கமாக சொல்லுவதற்கு முயற்சி எடுக்கிறேன். அதுதான் என்கிட்ட மிக கடினமான ஒன்று, சுருங்க சொல்லுதல். ஏனென்றால் நான் பெரும்புலவர் என்று பட்டம் பெற்றவன், 50 நூல்களுக்கு மேல் எழுதியவன், பல்துறைகளிலும் பாடுபட்டு கொண்டிருப்போம். இன்றைக்கு இந்த ஊடகத்துறையிலே நான் புகுந்து பல குறும்படங்களை எடுத்து கொண்டு வருகிறேன். இதோடு போதும். என்னை பற்றி கபிலர் அகவலுக்கு போய்டுவோம். நேராக கபிலர் அகவலுக்கு போய்டுவோம். கபிலர் அகவல்ங்கிறது பேர். ஒரு 100கணக்கான வரிகளை கொண்டது, 100 தாண்டிய வரிகளை கொண்டது. அதிக வரிகளும் கிடையாது. இதில் பகுதியாக நான் சொல்லிடுறேன்.
முதல்ல படைப்பை பற்றி சொல்லுகிற போது ஒரு தத்துவம், எல்லோருக்கும் ஒரு நம்பிக்கை தத்துவம் இருக்கும். நான்முகன் படைத்த நானா உலகில் ஆண்ட சிறப்பின் அரும்பொருள் கூறுங்கால் ஆண்முதிதோ பெண்முதிதோ அன்றி அலிமுதிதோ நாள்முதிதோ கோள்முதிதோ நல்வினை முதிதோ தீவினை முதிதோ செல் என்று இந்த பிறப்பை பற்றி சொல்கிறார். இந்த நான்முகன் பிரம்மா, இப்போ அது பிரம்மம், அதான் படைப்புக்கு கடவுளுக்கு ஒரு பேர் வச்சுருக்கான், அது பிரம்மன் அன்னு ஆண்பாலில் சொல்கிறது. இதனால் அது பிரம்மம், படைப்பு என்பது பிரம்மம் தான் தத்துவம். அதில் எது சிறந்தது? ஏன் அந்த அரும்பொருளை சொல்லுகிற போது ஆண் முன்னடியா பெண் முன்னடியா அல்லது அலி முன்னடியா, எது முன்பு? நாள் முன்னடியா அல்லது கோள் முன்னடியா, நல்வினை முன்பா அல்லது தீவினை முன்னியா அப்படின்னு கேட்குறார். அப்புறம் அதோடு எதியா சிறப்பு உலகத்தில் அடுத்த கட்டத்துக்கு போகிறார். செல்வச் சிறப்போ அறிவு சிறப்போ தொல்லைமா ஞாலம் தோற்றமோ படைப்போ. இதில் உலகத்தில் எல்லா பிறப்பும் இயற்கையோ செயற்கையோ, காலத்தால் சாவரோ பொய்ச்சாவு சாவரோ, நஞ்சுறு தீவினை துஞ்சுமோ துஞ்சாதோ, துஞ்சும்போது அந்த பஞ்சேந்திரியம் என்சையா நிற்குமோ எவ்விடத்து ஏகுமோ, ஆற்றலுடையீர் அருந்தவம் புரிந்தால் வேற்றுடம்பு ஆகுமோ நமது உடம்பு ஆகுமோ, உண்டியை உண்குவது உடலோ உயிரோ என்று சொல்லி ஒரு பகுதி, அதை பார்த்துருவோம். இந்த உலகத்தில் செல்வம் சிறப்பா அறிவு சிறப்பா, இந்த பழமுலகத்தில் தோற்றம் எப்படி படைக்கப்பட்டதா அல்லது தானாக உண்டானதா, எல்லா பிறப்புகளுமே இயற்கையானதா அல்லது செயற்கையானதா, சாகின்ற போது காலம் முடிஞ்சு போனால் சாவானா அல்லது பொய்ச்சாவு, ஏதாவது விபத்தில் எப்போ சாவோன்னு தெரியாமல் செத்து போயிடுவானா திடீர்னு. அதாவது நஞ்சு போன்ற தீய வினைகள் எல்லாம் நாம் தூங்குகிற போதுன்னு, துஞ்சுமோங்கிறது மரணம்னு வச்சுக்கலாம், இருந்தாலும் துஞ்சுமோனோ அப்படி தான் நான் எழுதியிருக்கேன். தூங்கும்போது நம்முடைய பஞ்சேந்திரியங்கள் என்று சொல்லப்பட்ட நம் உடலில் உள்ள இந்த 5 உறுப்புகளும் அதெல்லாம் எப்படி இருக்கும்? துஞ்சுமோ அல்லது இந்த பஞ்சேந்திரியம் எப்படி இருக்கும், எங்கே இருக்கும், எந்த இடத்துல போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும்? எனவே ஆற்றல் உடையவர்களை அருந்தவம் புரிந்தால் வேற்று உடம்பு ஆகுமோ. நம்ம தவம் புரிஞ்சிக்கிட்டு இருக்கவங்களெல்லாம் வேறு உடம்புக்கு போவோமா அல்லது போகாமல் இருந்துருவோமா? அதை தமது உடம்பாகுமோ அல்லது இதே உடம்புல தான் பிறப்போமா? உண்டியை உண்குவது நம்ம உடம்பா உயிரா? இந்த உணவை உண்றது எதுக்கு? உடம்புக்கு சாப்பிட்றோமா உயிர் வாழ சாப்பிடமா என்று சொல்லி ஒரு பகுதியை முடிக்கிறார். அதற்கு அடுத்து இன்னொன்று தலைப்புக்கு போகிறார். உலகத்தீரே உலகத்தீரே நாட்கடிப்பாக வாய்ப்புரை கேண்மின் சாற்ற கேண்மின் மனிதர்க்கு வயது 100 அல்லது இல்லை. இந்த இடத்துல ரொம்ப தத்துவத்தை அப்படியே முத்தாக கொட்டுறார். மனிதனுக்கு 100 வயதுக்கு மேலே அவர்கள் பிறக்கப் போவது இல்லை. 100க்கு மேல் பிறக்கப் போவது இல்லை. 100 வயது 50 வயது 50 இரவில் அகலும் துயிலினால் 50 வயது தூக்கத்தில் போயிடும். ஒட்டிய இளமையால் ஓர் 5 நீங்கும். எவ்வளோ அற்புதமான வரிகள் பாருங்கள். நமக்கு இளமை என்று ஒன்று இருக்கிறதே, அது ஓர் 5, அதில் ஒரு 5 ஆண்டுக்கு போகணும். ஆக்கை இளமையால் 5 நீங்கும். இளமை வாழ்க்கையில் 5 15 போயிடும். அப்போ 70 ஆகுது. அதனை 70 போக நீக்கி இருப்பன 30. அவற்றுள் 20 போய் உனக்கு இருக்கிறது 30 வயது தாண்டா நீ உலகத்தில். இப்போ 100 வயதாக இருந்தால் எவன் 100 வயதை வாழறான்? ஏதோ பெரிய வியப்பு. அது ரொம்ப விதிவிலக்குன்னு கூட சொல்லலாம். ஆனால் இவர் சொல்லுகிறார், அந்த 100லே இருந்தால் 30, இல்லை என்றால் அதுவும் தப்பதுங்கிறார். எப்படி அதில் சொல்கிறார். அப்புறம் அழகாக இன்புறு நாளும் செலவே, அதாவது அதில் இன்பமாக இருக்கிறது அந்த 30 ஆண்டுகளில் கொஞ்ச நாள் தாண்டா இன்பம். அப்புறம் இருக்க துன்புறு சிலதே அதாண்டு துன்புறு நாளும் செலவே, துன்பப்படுறதும் சில நாள் தான், இருந்தாலும் அந்த இன்பமும் துன்பமும் சரியாயிடும்போது சிலவே ஆதலால். ஆகவே சிலதான் இருக்குது. அதனால் என்ன செய்யணும் தெரியுமா? நல்லா உணர்ந்துக்க. பெருக்காறு ஒத்தது செல்வம். ஒரு அருமையான வரலாற்றை சொல்கிறார். இந்த செல்வம் பணம் எப்படிப்பட்டதுன்னா பெரிய ஆறு மாதிரி அடிச்சுக்கிட்டு போகிறது.
அது பெருக்காற்று இடிகரை ஒத்தது இளமை. அந்த ஆறுல கூட இந்த இளமை இருக்கு பாரு, கரை தான், ஆனால் கான்கிரீட் போட்ட கரை இல்லை. இடிகரை ஒத்தது, இடிஞ்சிட்டு மணல் கரைடா, எப்போ அடிச்சிட்டு போகணும்னு தெரியாது, அவ்வளோ வேகமாக போயிடும். இது இடிகரை வாழ்மரம் ஒத்தது வாழ்நாள். அந்த இடிந்த கரையில் ஒரு மரம் இருக்குது, அதை மாதிரி தான்டா அந்த அந்த கரையில் வாழ்கின்ற மரம் என்ன ஆகும்? கரையே நிலையில்லை, எப்போ இடிச்சிக்கிட்டு போகும், அது இழுத்துட்டு போகணும்னு தெரியாது. அதில் வாழ்மரம் ஒத்தது வாழ்நாள். வாழ்நாட்கள் எத்தனை அதில் இருக்கிற மரம் மாதிரி. கரை போச்சுன்னாக்கா அவ்வளோதான், வாழ்நாளும் முடிஞ்சு போயிடும். ஆதலால் அப்போ என்னையா செய்யணும்? இந்த இடத்துல தான் நிற்கிறார். இதை எல்லாரும் சொல்லுவான். இந்த கபிலர் ஜாதியை அடித்து தூள் பண்ணி போடுறார். பெரியாருக்கு முன்னையே அடித்து தூள் பண்ணுறார் இந்த பார்ப்பனர். அப்போ இன்னும் போக போக பார்ப்பீங்க நீங்கள். இதை என்ன செய்யணும் தெரியுமா? இதை மட்டும் எல்லோரும் எடுத்து சொல்லிவிடுவாங்க. ஏன் தெரியுமா? இது எல்லாருக்கும் போதும். மீதி எல்லாம் தங்களை பாதிக்கிறதுனால எல்லாம் ஒன்றா சேர்ந்து அவர் வரிகளை மறைச்சிட்டாங்க இது வரைக்கும். நான் அதை எடுத்து உரையாக எழுதி நிறைய பேர் வெளியிட்டிருக்காங்க, நானும். அதனால் ஒன்றே செய்யவும் வேண்டும். நீ என்னடா செய்யணும்? இங்கே முடிச்சுடுறாரு, இதே போகிறோம் இந்த நூலுக்கு. ஒன்றே செய்யவும் வேண்டும், ஒன்றும் நன்றே செய்யவும் வேண்டும், நன்றும் என்றே செய்யவும் வேண்டும், இன்றும் இன்னே செய்யவும் வேண்டும் அப்படிங்கிறார். நல்லது செய்யணும், அதுதான் இன்றைக்கே செய்யணும். இன்றைக்கே செஞ்சாலும் இந்த நல்லதும் இப்பொழுதே செஞ்சிடணும். இதை எல்லோரும் எடுத்து பேச்சாளர்கள்லேருந்து உலக அளவில் எடுத்து சொல்கிறக்கூடிய ஒரு வார்த்தை.